ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எல்லாமே எல்லாம் கேட்குறேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மளோட விருதுநகர் பிரான்ச்சில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ கிராஃப்ட் பண்ணியிருக்கா, 4000 கிராஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவரோட ரிசல்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். சும்மா பேசல. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எல்லாத்துக்கும் எடுக்கும்போது பிளட் டெஸ்ட் எடுப்போம். ஸோ அதில் எல்லாமே எலிஜிபிளாக இருந்தால் மட்டும் தான் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் அலர்ஜி டெஸ்ட் எடுப்போம். ஸோ அதிலே இவர் பாஸ் ஆனால் மட்டும் தான் அடுத்த ப்ரொசீஜருக்கு நீங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்ம அப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணி சேஃப்டி ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணி மட்டும் தான் நம்ம கேஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இவருக்கு கவுன்சிலிங் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது நம்ம கேட்டோம். ஸோ உங்களுக்கு ஹை டென்சிட்டி எதிர்பார்க்குறீங்களா, இல்லை மீடியம் டென்சிட்டி போதுமா, இல்லை ஓரளவுக்கு ஸ்ப்ரெட்டிங் மாதிரி பண்ணலாமான்னு சொல்லி ஒரு ஐடியா அவர்கிட்ட கேட்டுட்டு தான் நம்ம பண்ணோம். ஸோ அவர் சொன்னது என்னென்னா, ஸோ எனக்கு ஃபுல்லாக டென்சிட்டி வேணும், ஹை டென்சிட்டி வேணும்னு சொன்னார். ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பேக்கில் பார்த்தீங்கன்னா டோன் ஏரியா சூப்பராக இருந்துச்சு அவருக்கு. ஸோ அதனால் டென்சிட்டி ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அவரோட வீடியோ பாருங்கள், எந்த ஒரு டென்சிட்டி பாருங்கள். ஸோ இந்த ஹை டென்சிட்டி எல்லாமே டிபெண்ட் பண்ணுறது எல்லாமே டோனர் ஏரியா மட்டும் தான் டிபெண்ட் பண்ணும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு பாருங்கள். ஸோ என்னோட டோனர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ நல்லா குவாலிட்டியாக இருக்குது, ப்ளஸ் டென்சிட்டியாகவும் இருக்குது. ஸோ இது பேக்கில் எப்படி இருக்கோ அதுதான் ஃப்ரண்ட்டில் வரும். ஸோ நமக்கு பேக்கில் கம்மியாக இருந்தால் மீடியமாக தான் வரும், ரொம்பவும் கம்மியாக இருந்தால் ரொம்ப கம்மியான ரெசிஸ்ட் தான் வரும். ஸோ இது நம்ம ஓப்பனாக ட்ரான்ஸ்பரன்சியாக எல்லா வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அது மூலம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, என்ன ப்ரோ வீடியோஸ் ரெகுலராக வரமாட்டேன்னு கேட்குறீங்க. அப்படி கிடையாது. ஸோ நம்ம யூடியூப்பில் போகிறத இப்போ இன்ஸ்டாகிராமில் அதிகமாக வீடியோஸ் ரெகுலராக போட்டுட்ருக்கோம். ஸோ ரிசல்ட்ஸ் வீடியோ நிறையா காட்டிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம வீடியோ கண்டினியூஸாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் தமிழ் அண்ட் ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் போட்டால் வந்துடும். ஸோ அதில் எல்லாமே வீடியோ நீங்கள் ரெகுலராகவே பார்க்கலாம். ஸோ யூடியூப்பில் நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ யூடியூப்பில் நம்ம மாதிரி பார்த்தீங்கன்னா வியூஸ் அதிகமாக போகல. ஸோ ஆடியன்ஸ் அவ்வளோ வியூ பண்ணி பார்க்குறதுனால நம்ம இன்ஸ்டாகிராமில் போயாச்சு. அப்புறம் யூடியூப்பில் அப்பப்போ வீடியோஸ் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ வீடியோஸ் பாருங்கள். ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா ஹேர்லைன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டான ஹேர்லைன், அதாவது அவர் பேச்சுக்கு எது சூட் ஆகுமோ அதான் நம்ம பண்ணுவோம். ஸோ நிறைய பேர் ஆக்டர்ஸ் போட்டு காமிப்பாங்க. ஸோ எனக்கு இவரை மாதிரி வேணும், அவர் மாதிரி வேணும்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு அவங்க கேட்குறவங்க வரைஞ்சி பார்ப்போம், அவங்க பேஸுக்கு எப்படி சூட் ஆகுது இல்லை பார்த்துட்டு சப்போஸ் ஓகேவாக தான் நம்ம பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா உங்கள் பேஸுக்கு எது சூட் ஆகுது அதான் பண்ணுவோம். ஸோ ஏன்னா ஆர்டிஃபிஷியலாக வந்துடக்கூடாது. நம்ம ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது நேச்சுரலாக இருக்கணும். அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஸோ பார்க்குறவங்க ரொம்ப ஆக்வர்டாக தெரியக்கூடாது. ஸோ நம்ம பண்ணியிருக்கோம் தெரியக்கூடாது. அதுக்காக தான் நம்ம மெயினாக பண்ணுறோம். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு ஹேர் லைன் பற்றி எந்த ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா நீங்கள் எங்களே சஜஸ்ட் பண்ண விடலாம். நாங்களே நிறைய ஹேர் லைன் சஜஸ்ட் பண்ணுவோம் உங்கள் ஃபேஸ்க்கு எது சூட் ஆகும் அப்படின்னு. ஏன்னா நாங்கள் நிறைய கேசஸ் அட்டெண்ட் பண்ணிக்கோம் இல்லையா? ஸோ உங்களுக்கு ஐடியா தெரியும், உங்கள் ஃபேஸுக்கு எது சூட் ஆகும் அதை நாங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம், நல்லா பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுப்போம். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் சென்டர் நிறையாவே ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அப்படி இருந்தோம் நம்மக்கிட்ட ஏன் நிறையா கஸ்டமர்ஸ் நம்மளை ரீச் பண்ணி விருதுநகர் இருக்கோம், நம்மளை பெங்களூர் பிரான்ச் டிஹெச்டி ஹேர் ட்ரான்ஸ்ஃபருக்கு எதுக்கு வராங்கன்னா, ஃபஸ்ட்டு முதல் ரீசன் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் சொல்லும்போது ரொம்ப சீப்பாக இருக்குன்னு நினைக்காதீங்க. அஃபோர்டபுள்னா வெரி அஃபோர்டபுள் காஸ்ட்டில் பெர் கிராம் 10 rupees பண்ணுறோம். வித் ஃப்ரீ அக்காமடேஷன் ப்ளஸ் 4 அட்வான்ஸ் பிஆர்பி நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு ஜிஎஃப்சி கொடுத்தோம், அப்புறம் 12 பிஆர்பி கொடுத்தோம், இப்போ 4 பிஆர்பியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா வித்தவுட் மினாசில் வித்தவுட் பயோட்டின் சப்ளிமெண்ட்ஸ் நம்ம எல்லா ரிசல்ட்ஸும் ஷோ பண்ணுறோம். ஸோ சவுத் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நம்ம தான் மினாசிலே இல்லாமல் ரிசல்ட்ஸ் ஷோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கிளினிக் ஓப்பன் பண்ணி ஓனாக கிளினிக் ஓப்பன் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆக போகுது. ஸோ நம்ம சேனல் எப்போ ஆரம்பிச்சோன்னா 2019 ஆரம்பித்தோம். சவுத் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி அவேர்னஸும் ரொம்ப அதிகமாக நம்மளோட வீடியோஸ் மூலம் தான் நிறைய ஸ்ப்ரெட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் பார்த்து மட்டுமே கிட்டத்தட்ட 10,000 ப்ளஸ் பீப்புள்ஸ் நம்மளை பார்த்து மோட்டிவ் ஆகி நிறைய சென்டரில் போய் ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். ஸோ சக்ஸஸ் ரேட்டுமே நம்ம சேனலில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்மளோட ஃபாலோவர்ஸ் நம்மளை 6 இயர்ஸாக ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா? ஸோ நம்ம சேனல் ஆரம்பிச்சு 6 வருஷம் ஆச்சு. ஸோ அவங்க ஃபாலோ பண்ணுறத பற்றி நம்ம எல்லாமே தெரியும். ஏன்னா நம்ம தான் சவுத் இந்தியாவில் முதல் ஹை டென்சிட்டி ரிசல்ட்ஸ் காமிச்சோம். ஸோ நேச்சுரல் ஹேர் காமிச்சோம். வித் டெம்பரல் ஏரியா நம்ம தான் பெஸ்ட்டாக பண்ணி காமிச்சோம். ஏன்னா அந்த காலத்தில் ஒரு 6 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹை டென்சிட்டி யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த நேச்சுரல் ஹேர் யாரும் பண்ண மாட்டாங்க. இந்த டெம்பர் ஸோ இப்படி இருக்கு இல்லையா, நேச்சுரலாக வளர்ந்துருக்கு இல்லையா? ஸோ அந்த டைம் இப்படி முளைக்கும், ஒரு ஆக்வர்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்ம தான் அதை பிரேக் பண்ணி ஒரு செலிப்ரிட்டி ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் எந்தளவுக்கு ரிசல்ட்ஸ் வருமோ அதே ரிசல்ட்ஸை நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புளும் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு பெரிய சாதனை நம்ம காட்டுறது
நம்மளோட சேனல் தான். ஸோ இது பண்ணி வந்து நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு ஃபோட்டோட ரிசல்ட்ஸ் தான் வந்து இன்றைக்கி வந்து நம்மளை கிளினிக்கில் வந்து ஒரு பெரிய ரெப்யூட்டேஷன் ஆகிருக்கு. ஸோ சோஷியல் மீடியா மட்டும் இல்லை, ஸோ நிறைய பேருமே ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த கிளினிக் போங்க, இங்கே நல்லா பண்ணுறாங்க. ஸோ தினேஷ் ப்ரோவை பாருங்கள், அவர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து நமக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணலைனாலும் நமக்கான வர கிளைண்ட் வந்து எப்பயும் போல் வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷம் தான். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு எதனா வீடியோ தான் கண்டிப்பாக சந்திக்கலாம். பாய். செஞ்சிருக்காங்க, சும்மா பேசல. சொந்த ஊர் வந்து சங்கரன்கோயில். நான் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு முன்னால் வந்து ரொம்ப பால்னஸாக இருந்துச்சு. நிறைய தமிழ்நாட்டில் நிறைய சென்டரில் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அந்தளவுக்கு எங்கேயும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஒரு ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணார். அந்த இது மூலயமா நான் விருதுநகரில் உள்ள தமிழ் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வந்தேன். வந்து இங்கே வந்து இப்போ பண்ணி கிட்டத்தட்ட 10 மாதம் ஆச்சு. எனக்கு ரிசல்ட் நல்லா இருக்குது. அது ரொம்ப ரிசல்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ பண்ணி ஓரளவு நல்லா இருக்கனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எவ்ரிடே நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, நம்ம வாழ்கிற வரைக்கும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். இதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. எப்போ வாழ்க்கை முடியும் அந்த ஒரு கான்சியஸ்குள்ளே வரும்பொழுது ஐயோ செத்துருமோன்ற பயம் கிடையாது. சாகறதுக்கு முன்னாடி கூட அப்படி இருக்கணும்.